எனக்கு இந்த இடத்துல நல்லா கவனிங்க, எனக்கு இந்த object 1 show data display 0, object 2 show data display 11. இந்த object 1 show data என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா 0 அப்படிங்கிற வேல்யூவை டிஸ்பிளே பண்ணோம். object 2 show data எது டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னீங்கன்னா 11 அப்படின்றத டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இப்போ அடுத்தது output from explicit access. This output statement display this output. Output from explicit. இந்த output statement எதை டிஸ்பிளே பண்ணுதுன்னா output from explicit அப்படிங்கிற அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுது. Again I reset here reset object 1 அதை reset பண்ணுறேன். Here I reset object 1. Here reset ன்னு சொல்லலாம். Here reset object 1 from with the overload constructor using explicit access. நல்லா கவனிங்க. மொத நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், இது கொஞ்சம் கவனிங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1 ப்ராசஸ் வித் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். செகண்ட் வந்து ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஆப்ஜெக்ட் 1 ரீசெட் வித் ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டரோட ரீசெட் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் கிளாஸ் நேம், பட் ஹியர் பாஸ் வேல்யூஸ். இந்த இடத்துல வேல்யூ பாஸ் பண்ணுறோம். இந்த 99 எங்கே போய் இப்போ 99ன்ற ஏதோ ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிட்டீங்கனாலே அது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வாட்ச் பண்ணாது. இந்த இடத்துல ஹியர் we are not mention any one formal parameters, but here only we are mention the formal parameter xன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 99ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த 99ங்கிற வேல்யூ எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம்னா ஐங்கிற ஒரு மெம்பர் வேரியபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். பிஃபோர் டிஸ்பிளே which one output overload constructor -p099a அப்படின்ற ஒரு அவுட்புட் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் தான் ஓவர்ரைட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த இடத்த தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஹியர் ஐ ரீசெட் ஆப்ஜெக்ட் 1 வித் ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸிங் எக்ஸ்பிளிசிட் ஆக்சஸ். ஸோ இந்த இடம் பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது, ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுது. எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளிசிட் ஆக்சஸ் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் திஸ் அவுட்புட். சரிங்களா? ஆமாம். இப்போ ஆப்ஜெக்ட் 2ல ஏற்கனவே இருந்தது பாருங்கள். ஆப்ஜெக்ட் 2ல ஏற்கனவே நம்மளுக்கு இருந்தது ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர். அதை நான் ரீசெட் பண்ணுறேன். again here reset object 2 with the default constructor using explicit access. இந்த explicit access பயன்படுத்தி நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் ஓவர்ரைட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள், சார் இது எப்படி சார் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறீங்க? ஹியர் ஐ மென்ஷன் த கிளாஸ் நேம் வித்தவுட் வேல்யூஸ். ஹியர் ஐ எம் நாட் மென்ஷன் எனி ஒன் வேல்யூஸ். ஸோ இப்போ எனக்கு நேரம் எங்கே போகும் அப்படி இருக்கீங்கன்னா இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை தான் வாட்ச் பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு ஃபஸ்ட் அவுட்புட் என்ன வந்திருக்கும் அப்படின்னீங்கன்னா, நான் வெரிஃபிகேஷனுக்காக கொடுத்ததில்ல டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் -p019a அப்படின்றது டிஸ்பிளே ஆகிருக்கும். அண்ட் தென் ஓவர் ரைட்டர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஐ வேல்யூ. ஏற்கனவே ஐ வேல்யூஸ் வந்து எனக்கு வந்துட்டு ஏற்கனவே இருந்தது என்னென்னா 11ன்னு இருந்தது. அந்த 11ங்கிறது இப்போ போயிட்டு இப்போ 0ன்னு மாறி எடுக்கும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் 2ல ஏற்கனவே 11ன்னு இருந்தது, அது இப்போ எனக்கு 0ன்னு போயிட்டுருக்கோம். ஏற்கனவே ஆப்ஜெக்ட் 1ல் இருந்த வேல்யூ வந்து 0ன்னு இருந்தது, ஆனால் இப்போ என்னன்னு போட்டிருக்கோம், எனக்கு 99. ஸோ இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் 1ல் இருக்க ஷோ டேட்டாவை ட்ரை பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் 1ல் இருக்க ஐயில் இருக்க வேல்யூ வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து என்ன இருக்கும்னா 99. எனக்கு ஆப்ஜெக்ட் 1ல் இருக்க ஷோ டேட்டா டிஸ்பிளே பண்ணும்போது அந்த ஷோ டேட்டா டிஸ்பிளே ஐ வேல்யூ எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் 1ல் இருக்கிற ஐயில் இருக்கிற வேல்யூவை தான் எனக்கு இந்த ஷோ டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ண போகுது. என்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னீங்கன்னா எனக்கு 99 அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கும். ஃபஸ்ட் டைம்ஸ் வந்து எனக்கு இங்கே 99 டிஸ்பிளே ஆகுதா இந்த ஷோ டேட்டா மூலிமா டிஸ்பிளே பண்ணும்போது. ஆனால் இதே ஆப்ஜெக்ட் 1ல் இருக்க ஷோ டேட்டா மூலிமா டிஸ்பிளே பண்ணும்போது பாருங்கள் 0 டிஸ்பிளே ஆனது. எனக்கு செகண்ட் டைம்ஸ் வந்து ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டரோட கொடுக்கும்போது எனக்கு வந்து 99 இருக்குது.
எனக்கு செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஆப்ஜெக்டில் இருக்க ஷோ டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் 2ல் இருக்கிற ஷோ டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ஷோ டேட்டா ரிட்டர்ன் பண்ணுற ஐ வேல்யூஸ் என்னென்னா எனக்கு 0. ஆனால் ஏற்கனவே நான் ஃபஸ்ட் டைம்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணும்போது எனக்கு 11 இருந்தது. செகண்ட் டைம்ஸ் ஆப்ஜெக்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் 2ல் இருக்க ஐயோட வேல்யூஸ் வந்து எனக்கு 0 அப்படின்னு இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்படி தான் நம்ம வந்து இது வந்து திஸ் இஸ் எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் டு ஹவு டு டெவலப் implicit and explicit access அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு புரியுதா? ஓகே, சரி. now you are understand. now here verify this program worked exactly or not. now we are entering into Turbo C editor and then open this program number 9 and then run this program. See here, both output are same. Output from implicit access, the default constructors and then overload constructor 0, 11. These outputs are developed by implicit access. Rest of outputs are developed by explicit access. Are you clear? Okay, shall I exit from output screen window? Okay, I exit from output screen window and then close file in Turbo C editor and then close it up. So I return back to Notepad editor and then I try to stop video recording. Shall I stop video recording? Okay, good. I stop it.